சீதாவை கடுப்பேற்றுற மாதிரி பல விஷயங்களை இப்போ முத்து பண்ணிருக்காரு. சீதாவை மட்டும் இல்லை, நம்மளையும் சேர்த்து தான் கடுப்பேற்றிட்டு இருக்காரு. சீதா நல்லவங்களாக இருக்கலாம், நம்மளால் அக்காவுக்கும் மாமாவுக்கும் இடையில் பிரச்சனை வேணாம், நமக்கு வந்து சரி மாமாவுக்கு பிடிக்காத பையனை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு நினச்சாலும் கூட அவங்க மனசில் காதல் இருக்கிறதுனால தான் எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எபிசோட்லேயுமே வந்து சத்யாவும் மீனாவும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பேசினாலும் சீதா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. சீதா அறிவான பொண்ணுன்னா என் அனுபவத்துக்கு முன்னாடி என் அறிவுக்கு முன்னாடி யாருமே கிடையாது, நாங்கள் தான் வந்து நான் எல்லாமே தெரிஞ்சால் அப்படிங்கிற மாதிரி கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு இவர். ஸோ இப்படியே முத்து நம்மளை கடுப்பேற்றிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் ஸ்ருதியும் விடாது நான் இடம் பார்த்துட்டேன், எவ்வளோ பேர் தங்கணும், எவ்வளோ பேருக்கு சமைக்கணும், அப்படி இப்படி ஏதோ கேட்டால் ரவி எனக்கு இதில் விருப்பம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லைங்கிறத பல தடவை சொல்லிட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் அவரும் சொல்லி பார்த்துட்ருக்காரு. ஸோ இதில் எல்லா கலைவரங்களுக்கும் இடையில் இப்போ வந்து ரவியுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறாரு முத்து. ஆனால் அதே மாதிரி என் தங்கச்சியும் புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, அவன் நல்லவன் கிடையாது, ஹோட்டல் ஆரம்பிக்கிறதும் இதுவும் முக்கியமா அப்படிங்கிறாங்க. இதுக்கு நடுவில் வேறு வந்து இந்த மனோஜை வெறுப்பேற்றுறதுக்கு ரோகிணி வேறு ஏதோ மகேஷ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு ஒரு மாதிரி கடுப்பை கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இப்போ அடுத்து சீதா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? ஒரே முடிவாக எடுத்து கல்யாணத்தை வந்து சத்யாகித்யாலாம் சேர்ந்து பண்ணி வச்சுட்டு முத்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க போகிறாரா? அதான் நடக்க போகுதுன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? அந்த சீதாவுக்கு அருண் சரியான ஜோடியாங்கிறது சொல்லுங்கள்.